Hi guys, welcome to one more video. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரேபிடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் சென்னை சந்தை ஆமே. ஸோ எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஸோ அந்த சைடு ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டரே வந்து பக்கத்தில் தான். ஸோ 41 ரூபா. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டேன், ஏன்னா இங்கே வந்து இப்போது டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்க டைமுகள் இல்லை. வீடியோ யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் எங்கே இருக்குன்னு தெரியல. வந்துட்டேன். ஆ 2088. ஐயோ, ஹெல்மெட்டை மறந்துட்டேன் ப்ரோ. ஆமாம், அப்போ எடுத்துகிட்டு போயிடலாமா? இங்கே தான் ரூமு. ஒரு 2 மினிட்ஸ் தான் போவோம், அப்படியே எடுத்துகிட்டு அந்த வழியில் போயிடலாம். இது டிராஃபிக்காக இருக்கும். என்ன ப்ரோ? அது அங்கே தான், இந்த போர்டு இருக்குல்ல, அது தாண்டினதும். இருக்கு ப்ரோ. அந்த சைடு அம்பேத்கர் நகர் ஹில் டாப்ல தெரியும் தானே உங்களுக்கு? அம்பேத்கர் நகர் அதில் போயிட்டு நம்ம போயிடலாம். அங்கே கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருக்கும். இங்கே இது ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்கும். மறுபடியும் வந்தால் மாட்டிப்போம். நம்ம அப்படி போயிடலாம். என்ன ப்ரோ? இது 41 ருபீஸ் காமிச்சு, நீங்கள் அதே பே பண்ணுங்க. அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இது ஏன் மிஸ்டேக்கு. அதனால வந்துடுறேன். இங்கெல்லாம் அப்படிதான் ப்ரோ. இங்க ஓட்டுனாலே போதும், இடிக்காம ஓட்டணும். அதான் டாஸ்கே, பெரிய டாஸ்க். எல்லாரும் ஒரு மாதிரியா தான் வருவாங்க. என்ன ப்ரோ? இடிச்சா கொஞ்சம் இதுதான், பட் பாத்துக்கலாம். அது கன்னடா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், சமாளிச்சுக்க வேண்டியதான். ஆமா, அது எதுவுமே பண்ண மாட்டாங்க ப்ரோ. டிராஃபிக் ஆகிறது ஆகிட்டு தான் இருக்கும். மேலே கிராஸ் பண்ணி போயிடலாம். கஷ்டம் தான் ப்ரோ, நாமளா இப்படியே சமாளிச்சு ஓட்டிடுவோம். ஆமா, அப்பா ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஆனால் என்ன ஆச்சு, ஹெல்மெட்டை மறந்துட்டு போயிட்டேன், பில்லியன் ஹெல்மெட்டு. இங்கே டவர் இல்லை போலங்க. சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேஃப்டி கைட் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ ஹவு டு ஃபாலோ, ஹவு டு பைக். நிறைய பேர் ரூல்ஸே ஃபாலோ பண்ணுறதில்ல, தரேன்னு போகிறது தான். ஸோ கொஞ்சம் நாலேஜபிளாக நாமளும் சேஃபாக இருப்போம், மற்றவங்களும் சேஃபாக வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். ஸோ செகண்ட் ஆர்டர் கிடச்சிச்சு 50 ரூபாய். மெட்டுமே குருபேசனஹள்ளி, அது எங்கே இருக்குன்னு தெரியல, மறந்து விட்டேன். பக்கம் தான் நினைக்கிறேன், அந்த சைடு போகணும். பிக்கப் பார்த்தீங்கன்னா 400 மீட்டர்ஸ். இப்படிலாம் ஓட்டினாதாங்க போக முடியும், இல்லைன்னா கஷ்டம். ஸ்கூலா காலேஜ்? இது என்னது? பிரைமரி ஸ்கூல். தேர்ட் ஆர்டர் கிடைச்சிச்சுங்க. தேர்ட் ஆர்டர் ஹொஸ்கோட்டை
ஸோ 118 ருபீஸ். 80னா 80ஆன்னு தெரில, 18 நினைக்கிறேன், தெரில, கன்ஃபார்மாக தெரில. பட் பிக்கப்பே வந்து 2 கிலோமீட்டர்ஸ். நான் இங்கேருந்து ஆப்போசிட்டில் போனோம், பட் அதுக்குள்ளே கேன்சல் ஆகாமல் இருந்தால் சரிதான். ஸோ நிறையா நான் வந்து யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குறேன். ரேபிடோவில் சேலஞ்ச் வீடியோஸ் பார்க்குறேன், சும்மா vlog வீடியோ பார்க்குறேன். ஸோ நான் வந்து இப்போதைக்கு வந்து பார்ட் டைமாக தான் ஓட்டுறேன். அவங்கெல்லாம் ஃபுல் டைமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க ரேபிடோ. சரி, அவங்க மல்டிபிள் ஆப்ஸ் ஓட்டுறாங்க, ரேபிடோ, ஊபர், அதுக்கப்புறம் போர்ட்டர், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அந்த மாதிரி நிறையா ஓட்டிகிட்டு இருக்காங்க ஃபுல் டைமாக. நம்ம வந்து வெறும் பார்ட் டைம் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். அதுவும் மேக்ஸிமம் 6 to 12 அவ்வளோதான். எந்த ஆர்டர் வந்தாலும் நம்ம எடுப்போம். அவங்கெல்லாம் வெறும், நான் பார்த்த வீடியோஸ் எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரிய ஆர்டர் மட்டும் தான் எடுக்கிறாங்க. பெரிய ஆர்டர் எடுத்தால் ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஏதாவது சேலஞ்ச் பண்ணலாம்னாலும் பண்ணலாம். வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நான் டெய்லி வந்து 1000 தான் என்னோட சேலஞ்ச். இங்கே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ப்ளெண்டர் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஜஸ்ட்டு 40 to 50, லைக் 50 கூட போக மாட்டேன், 40, 30, 40 தான் ஸ்பீடில் தான் ஓட்டுவேன். ஸோ 6 hours நான் ஓட்டுவேன். மினிமம் ஒரு 1000 hours அடிச்சிருவேன், ஏர்ன் பண்ணிடுவேன். ஸோ அதில் 250 வந்து பெட்ரோலுக்குன்னு பார்த்துக்கிட்டோன்னா 250 போயிடும். நான் ஃபுல் டேங்க் அடிச்சிருக்கனால 250 கணக்கு வச்சுக்கோங்க, 200லேருந்து 250 கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோ போயிடும். அதுக்கப்புறம் ரிமைனிங் வந்து ப்ராஃபிட்டு. கைஸ், தேர்ட் ஆர்டர் வந்து பிக் பண்ணிட்டேன். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் டெலிவரி. எங்கே போகுதுன்னு தெரியல. பெங்களூர்னா இது ஒரு பிரச்சனைங்க, ஹிந்தி தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு டெலிவரி எடுக்க முடியாது, பிக்கப்பே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும், மற்ற எந்த லாங்குவேஜும் தெரியாது. நம்ம ஹிந்தி மட்டும் தான் பேசணும், வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாது. நம்மளுக்கு ஹிந்தியும் தெரியாது, கன்னடா கூட ஏதோ ஓகே, மேனேஜபிள். பாருங்கள், 53 நிமிஷம். ஸோ தேர்ட் ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணிவிட்டு, லைக் ட்ராப் பண்ணிவிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். ஸோ இப்போ கேஆர்புரம் நோக்கி போயிட்டு கொண்டே இருக்கிறேன். அது அது எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் 180 சொன்னேன், 180 இல்லை 178. ஸோ 178, 2 ரூபா கம்மி. பட் போயிட்டேன். சரியான டிராஃபிக்கு, எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, பாடியில் பயங்கரமாக டயர்டாக இருக்குது இதுக்கு. இப்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும், 615, 630 சம்திங் என்னமோ லாகின் பண்ணேன். ஸோ 272 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ பனஸ்வாதி, ஓ சூப்பர். டிராஃபிக்கு இங்கே தான், பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் நிற்கிறார் போல். கைஸ், பார்த்தீங்கன்னா என் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன், லைக் என் ரூம் பக்கத்தில் வந்துட்டேன். ஸோ இங்கே தான் சுற்றிட்டுருக்கேன். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 9:50 ஆச்சு. இப்போ வரைக்கும் ஒரு 6 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். ஃபோனில் வேறு ஒரு விஷயம் வந்துச்சு, கருமம், என்ன விஷயம்னு தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 6 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். 531 ருபீஸ் வந்து வந்திருக்கு இந்த ஆர்டருக்கு. ஸோ வேறு ஆர்டர் வந்து வந்துச்சு, ஆனால் நான் எடுக்கிறதுக்குள்ளே கட் ஆகுது, ஏன்னு தெரில, நெட்ஒர்க் இஷ்யூனாலையா இல்லை என்ன ஏதுன்னு தெரில. இப்போல்லாம் வர வர நான் வந்து அட்டன் பண்ணுறதுக்குள்ளே காணாமல் போயிடுது. அதை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. சரி, ஓகே கைஸ், இதோட முடிச்சுக்கிறேன், வீடியோத்தை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எங்கே நிறுத்துறது? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும், அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு கிளியர் இட்.